காவல் உதவி ஆய்வாளர், தாலுகா மற்றும் ஆயுதப்படை 2025. பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஆன்லைன் விண்ணப்பத்தை வரவேற்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் 4/4/2025. விண்ணப்பிக்க துவங்கும் நாள் 7/4/2025. விண்ணப்பிக்க இறுதி நாள் 3/5/2025. விண்ணப்பம் திருத்தம் செய்ய இறுதி நாள் 13/5/2025. எழுத்துத் தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த காலி பணியிடங்கள். இந்த ஆண்டுக்கான காலி பணியிடங்கள் 1299. பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடந்த ஆண்டுக்கான நிரம்பாத காலி பணியிடங்கள் 53. கூடுதலாக உள்ள இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான விண்ணப்பங்களை பின்னர் விரிவாக பார்ப்போம். ஊதிய விகிதத்தை பொறுத்தவரை ரூபாய் 36,900 1,16,600 என அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் யுஜிசி அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பின்வரும் முறையில் பெற்றிருக்க வேண்டும். 1. 10, 2, 3 அல்லது 4 அல்லது 5, அதாவது SSLC மற்றும் +1, +2 முடித்த பிறகு 3 அல்லது 4 அல்லது 5 ஆண்டுகள் பயின்று இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 2. 10, 3, 2 அல்லது 3, அதாவது SSLC மற்றும் டிப்ளமோ படித்த பிறகு 2 அல்லது 3 ஆண்டுகள் பயின்று இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 3. 10, 2, 3, அதாவது SSLC மற்றும் ITI முடித்த பிறகு 3 ஆண்டுகள் பயின்று இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். திறந்த நிலை பல்கலைக்கழகம் அல்லது தொலைதூர கல்வி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெறலாம். எவ்வாறாயினும் மேலே குறிப்பிட்டுள்ள முறைகளை பின்பற்றாமல் நேரடியாக திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் மூலம் இளங்கலை பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற மாட்டார்கள். அதேபோல 9ஆம் வகுப்பு அல்லது 11ஆம் வகுப்பு படிக்காமல் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் நேரடியாக தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்க தகுதி பெற மாட்டார்கள். வயது வரம்பு. விண்ணப்பதாரர்கள் 20 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் மற்றும் 1/7/2025 அன்று 30 வயதை பூர்த்தி செய்யாமல் இருக்க வேண்டும். அதாவது 2/7/1995 அல்லது அதற்கு பிறகு மற்றும் 1/7/2005 அல்லது அதற்கு முன் பிறந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு பின்வருமாறு. பிற்பட்ட வகுப்பு இஸ்லாமியர், மிகவும் பிற்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர் ஆகியோருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 32 கூறப்பட்டுள்ளது. பட்டியலினத்தவர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு அதிகபட்ச வயது 35 ஆகும். திருநங்கையருக்கு அதிகபட்ச வயது 35 ஆகும். ஆதரவற்ற விதவையருக்கு அதிகபட்ச வயது 37 ஆகும். இராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் மத்திய ஆயுத காவல் படையினர் முன்னாள் பணியாளர்கள் ஆகியோருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 47 ஆகும். முன்னாள் படைவீரர்கள் என்போர் அறிவிப்பு வெளியிடப்பட்டதிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த கடைசி தேதியிலிருந்து 1 வருடத்திற்குள் ஓய்வு பெறப்போகும் இராணுவ பணியாளர்கள்.
20% துறை ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்ச வயது 47 ஆகும். திறந்த ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் திறந்த ஒதுக்கீட்டிற்கு பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தகுதிகளையும் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்திருத்தல் அவசியம். வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை திறந்த ஒதுக்கீட்டு போட்டியாளர்களுக்கு 31%, பிற்பட்ட வகுப்பினருக்கு 26.5%, பிற்பட்ட வகுப்பினரில் இஸ்லாமியருக்கு 3.5%, மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினருக்கு 20%, பட்டியல் இனத்தவருக்கு 15%, அருந்ததியருக்கு 3%, பழங்குடியினருக்கு 1% வகுக்கப்பட்டுள்ளது. திறந்த மற்றும் காவல்துறை விண்ணப்பதாரர்களுக்கான மதிப்பெண்கள் ஒதுக்கீட்டை பொறுத்தவரை தமிழ் மொழிக்கான தகுதி தேர்வு 100 மதிப்பெண்கள் என திறந்த ஒதுக்கீட்டிற்கும் துறைசார் ஒதுக்கீட்டிற்கும் பொதுவாக ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல முதன்மை எழுத்து தேர்வுக்கு 70 மதிப்பெண்களும், உடல் திறன் சோதனைக்கு 15 மதிப்பெண்களும், நேர்முக தேர்வுக்கு 10 மதிப்பெண்களும், சிறப்பு மதிப்பெண்கள் என 5 ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள் திறந்த ஒதுக்கீட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல 85 மதிப்பெண்கள் முதன்மை எழுத்து தேர்வுக்கும், 10 மதிப்பெண்கள் நேர்முக தேர்வுக்கும், 5 மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண்கள் ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள் துறைசார் ஒதுக்கீட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் உடல்திறன் சோதனையானது துறைசார் ஒதுக்கீட்டிற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு மதிப்பெண்களை பொறுத்தவரை திறந்த நிலை ஒதுக்கீட்டு பிரிவினருக்கு NCC சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 2 மதிப்பெண்களும், NSS சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 1 மதிப்பெண்களும், விளையாட்டு போட்டிகளுக்கான சான்றிதழுக்கு அதிகபட்சமாக 2 மதிப்பெண்களும் வழங்கப்படும். துறைசார் ஒதுக்கீட்டு பிரிவினருக்கு தேசிய போலீஸ் டியூட்டி மீட்டில் தங்கப்பதக்கம் வென்றிருந்தால் 5 மதிப்பெண்களும், வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தால் 3 மதிப்பெண்களும், வெண்கலப் பதக்கம் வென்றிருந்தால் 2 மதிப்பெண்களும் வழங்கப்படும். தேர்வுக்கு விண்ணப்பிப்பது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.